முன்ன முதலமைச்சர் இல்லை என்றால் முதன்மை செயலாளர் இங்க இருக்க வேண்டும். சீஃப் செக்ரட்டரி இங்க இருந்தால், ஏனென்றால் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்க அவையில முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்ப முதலமைச்சர் அவர்களும் அவையில இல்ல, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்க இருக்க பக்கத்து ரூம்ல வார் ரூம்ல தான் இருக்கிறாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்ப லைவ் இருக்கிறதுனால எல்லாமே லைவ்லயே பார்த்து. ஆனா இன்றைக்கு இந்த யூடியூபர் என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளம் என்ற பேரில் இந்த அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய மாண்பு போகிறது. ஆனா நாங்க கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்றாரு. அதையும் நீங்க அலோவ் பண்றீங்க. இது உடனே நீங்க கரூர் இன்சிடென்ட்டோட கம்பேர் பண்றீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்க அவையில முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்ப முதலமைச்சர் அவர்களும் அவையில இல்ல, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், இதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லணும். நீங்க பேசி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சி தலைவர் இப்போ ஒரு வினா எழுப்பினார். முன்பு இருந்த நடைமுறை வேறு, இப்ப சட்டமன்றம் லைவ்ல கொடுத்துட்டு இருக்கனால இங்க இருக்கக்கூடிய இங்க ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்க இருக்க பக்கத்து ரூம்ல வார் ரூம்ல தான் இருக்கிறாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்ப லைவ் இருக்கிறதுனால எல்லாமே லைவ்லயே பார்த்து செயலாளர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. சோ அதை நாங்க பதிவு பண்றோங்கிறத மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்ல. நான் சொல்றேன் இருங்க, நீங்க வெளியிடாமல் இருப்போமே தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும் போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள் எல்லாம் துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் அங்க இருப்பது தான் குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய துறை செயலாளர் இங்கு இருந்தால் கேள்வி கேட்டதை தவிர வேறு பகுதி பல செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறீர்கள். துறையினுடைய செயலாளர் இருப்பாரையானால் குறிப்பெடுத்துக் கொள்வார். அது நடைபெறும் என்றால் நடைபெறும், நடைபெற முடியாது என்றால் முடியாது என்று சொல்ல வரும். எனவே துறையினுடைய செயலாளர் அவசியம் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் பெரிய பாடி, சட்டமன்றம் தான் பெரிய பாடி. அந்த நேரத்தில் அதிகாரிகள் இங்கு இல்லை. முதலமைச்சர் இல்லை என்றால் முதன்மை செயலாளர் இங்கு இருக்க வேண்டும். சீஃப் செக்ரட்டரி இங்கு இருந்தால், இப்போது நேபாளம் பிரச்சனையை அமைச்சர் சொல்கிறார், அப்போது குறிப்பெடுத்து என்ன பதில் இருந்தால் உடனடியாக சொல்வதற்கு திருத்துவதற்கு சரியாக இருக்கும். அதற்காக தான் சொல்கிறோம். மாண்பு உறுப்பினர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்போதுதான் நடக்குது என்பது அல்ல. சில நேரங்களில் இப்படி சம்பவம் நடக்கிற போது, ஏன் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது நம்முடைய மாண்புக்குரிய உறுப்பினர் மாண்புமிகு துரைமுருகன் அவர் சொன்னது அப்படியே படிக்கிறேன் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவை பெரியது, அதிகாரம் மிக்கது, சர்வாதிகாரம் மிக்கது. ₹1 செலவு செய்ய வேண்டுமானாலும் அரசாங்கம் இந்த அவையினுடைய அனுமதியை பெற்றாக வேண்டும். இந்த அவையிலே பேசுகிற உறுப்பினர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள். தங்கள் கருத்தை அந்தந்த கட்சிக்கு ஏற்ப பேசுவார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு அந்தந்த இலாக்காவிற்கு உரியவர்கள் எந்தெந்த இலாக்காவிற்கு டிமாண்ட் வருகிறதோ அந்தந்த இலாக்காவுடைய அதிகாரிகள் செக்ரட்டரிஸ் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள். யார் சொல்றது மாண்புமிகு அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி இருந்தது. அப்போது மாண்புமிகு திரு பழனிவேல் ராஜன் அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவர் அவர்கள், அதிகாரிகள் இங்கு வர வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு அட்வைஸ் செய்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இந்த அவையை அதிகாரிகள் மதிக்க வேண்டும். அவர் சொன்ன பிறகு அவை சொன்னதை ஏற்று பேரவைத் தலைவர் சொல்கிறார், சென்ற ஆட்சியில் அவை முன்னவர்கள் சொன்ன கருத்தை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பிடத்திற்கு வர வேண்டும் என்று நான் ஆலோசனை சொல்லுகிறேன் என்று முடித்து வைக்க, அதே முன்பு நடந்ததை போல, அதுதான் சொல்றேன் நான், முன்பு நடந்ததை போல இனி இல்லாமல் அதிகாரிகள் இருக்கையில் அமர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு துயரமான செய்தி, இக்கட்டான நேரம். அதுல சில நம்பர்ஸ்லாம் மாறுது. 57 பேர்ல 100க்கும் அதிகமானவங்க, ஒரு பாலம் இல்ல நிறைய பாலம். அதனாலதான் அதை முன்னாடி சொல்லணும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. முதற்கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமல்ல, தற்போது கிடைக்கக்கூடிய தகவல்களையும் கன்சல்டேட் பண்ணி நேபாள நாட்டில் கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்க நான் அறிக்கையா தரேன். சீன பகுதியில் உள்ள மேலண்டை ஆற்று பகுதியில்
பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபெசி மற்றும் அதனுடைய கீழ்மடை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. 75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில் 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்ல 3 பேர். மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வகையா தரை வழியாக குழுக்களை எல்லாம் அனுப்பி 93 பேரை தரை வழியாக மீட்டு இருக்கிறாங்க. மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஏர் ஆம்புலன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த மேலிருந்து கயிறு கட்டி கீழே வீரர்களை இறக்கி 116 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா சின்ன சின்ன பாலங்களும் சின்ன சின்ன சாலைகளும் சேர்ந்துதான் அந்த பகுதியை வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படி 35 வாகனங்கள் செல்லக்கூடிய பாலங்களும் 45 தொங்கு பாலங்களும் வெள்ளத்துல ஒரு நொடியில அடிச்சுட்டு போயிருச்சு. சுமார் 40 கிலோமீட்டர் அந்த பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய 40 கிலோமீட்டர் சாலைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. ரசுவாகுதி சுங்க மற்றும் குடிவரவு அலுவலகங்களை அந்த ஊழியர்களை தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தா அவர்களே தொடர்பு கொள்றதுல பெரிய சவால் இருக்கு. இந்த நிலையில நேபாளத்துடைய ராணுவம், காவல்துறை, ஆயுத காவல் படை, அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையிலிருந்து சில ஹெலிகாப்டர்களையும் உதவிக்கு எடுத்து இந்த தேடுதல் பணியும் மீட்பு பணியும் நிவாரண பணிகளும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருது. இதுல மேலும் மருத்துவ குழுக்களும் பல்வேறு மருத்துவ குழுக்களை அந்த சம்பவ இடத்துல வந்து குவித்து அந்த மருத்துவ குழுக்களினுடைய பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தற்காலிகமான தங்கும் இடங்கள், உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் தீவிரமாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவினர் போயிருக்கிறாங்க. அதுல குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இயங்கி வரும் சூப்பர் யாத்ரா கும்பகோணம் என்ற நிறுவனம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. முதற்கட்ட தகவலின்படி நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லாண்ட்ரூக்ல இருந்து ரஸ்வாகதி என்ற இடத்திற்கு 3 வாகனங்கள்ல இவங்க வந்து டிராவல் பிளான் போட்டு பயணம் பண்ணிருக்காங்க. அப்படி போகிற பொழுது சரியா ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கிற போட்டே கோசி அந்த ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தின் காரணமாக நடுவில் சென்ற வாகனம் சிக்கியுள்ளதாக முதல்ல தகவல் வந்தது. நான் அதை முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. முடிச்சேன், அது சொல்றேன், பின்னாடி வருது, பின்னாடி சொல்றேன். அந்த வாகனம் நடுவுல சிக்கிக்கிட்டதாக முதல்ல தகவல் வந்தது. அந்த வாகனத்துல பயணம் செய்த 20 தமிழர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் உடனே அங்க விட்டுட்டு உடனே அங்கிருந்து குயிக்கா எவாக்குவேட் செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், திமுரே பகுதியை சார்ந்த அந்த ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்ற பகுதியில் சென்று அவங்க வந்து தஞ்சம் அடைகிறாங்க. பாதுகாப்பாக இப்ப அங்க தஞ்சம் அடைந்தவங்க இருக்கிறாங்க என்ற தகவலும் நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு காத்மாண்டு அழைத்து வந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மோசமான காலநிலையின் காரணமாக இங்க அங்கங்க இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், நாம் குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் எத்தனை பேர் எங்க இருக்காங்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் நாங்க வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டே வரோம். அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. 2 பேரா, 3 பேரா, 5 பேரா, இன்னும் அந்த நம்பர் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீதமுள்ள 34 பேர்களை பற்றிய விவரங்களை பெறுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை க்ளோஸ் மானிட்டர்ஸ்ல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேத்துல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கை தனியாக நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மேலும் இன்னொரு சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து அழைத்து போயிருக்கிறாங்க என்ற விவரமும் இப்ப தெரிய வந்தது. அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த 40 பேர் அவங்க டிராவல் பிளான் என்ன, எந்த இடத்துல சிக்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய வேற புட்ஸ் என்ன, அதையும் நாங்க வந்து தீவிரமா ஃபாலோ பண்றோம். மேலும் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அவர்களினுடைய பாதிப்பு போலவே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய பாதிப்பு இன்னும் பெருசு பரிதவிச்சுட்டு இருக்காங்க.
தமிழ்நாடு அரசினுடைய அயலக தமிழர் நலத்துறையின் கீழே ஒரு 24x7 கட்டணமில்லா உதவி எண்களை நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். இதுல 4 வகையா பிரிச்சிட்டோம். இந்தியாவுக்குள்ள இருந்தே அவங்க தொடர்பு கொள்றாங்கன்னா அது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 1800-309-3793. சப்போஸ் வெளிநாடுல இருந்து தொடர்பு கொள்றாங்கன்னா அவங்க ஜஸ்ட் மிஸ்டு கால் விட்டா போதும், +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009900. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கடைசி டிஜிட் மட்டும் மாறும், 0க்கு பதில் 1 போட்டு, அதாவது ஓபனிங்ல +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009901 இந்த நம்பர். நாலாவதா நம்முடைய தமிழ்நாடு இல்லம் நம்முடைய புதுதில்லியில ஒரு கட்டுப்பாட்டு அறையை நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு 9289516712. இதையெல்லாம் நம்ம கொடுத்த உடனே அதுல எவ்வளவு நம்பர்ஸ் வந்தது மதிப்பிற்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்டிருந்தாரு. அது கிட்டத்தட்ட 937 அழைப்புகள் வந்தது. அவர்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களையும் கொடுத்திருக்கிறோம். மேலும் இது தொடர்பாக புதுதில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கே. அவங்க தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் இங்கிருந்து போன சகல குழுக்களை சார்ந்த தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள், அந்த குறித்த ஒவ்வொரு மணி நேரமான தகவல்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரோம். இது ஒரு பெரிய வேக்கப் கால், இது ஒரு பெரிய எழுகை மணி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட துன்பத்தில் நாங்கள் துயரத்தில் நாங்கள் துணை நிற்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய எழுகை மணி. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். கட்டாயமாக இயற்கை பேரழிவு போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவது ஒரு நல்ல போக்கல்ல. ஐநா சபையில SDG கோல்ஸ்னு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இதற்குண்டான தீர்வுகள் எல்லாம் சொல்லி இருக்காங்க. தயவு செய்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் இதை போன்ற சம்பவங்கள்லாம் ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் உருவாக்கக்கூடிய சட்டங்களோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ இனி வருங்காலங்களில் இதை போன்ற இயற்கை பேரிடர்களை நம்மால் சமாளிக்கவே முடியாது. அதை போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படாதவாறு கண்ணும் கருத்துமாக உருவாக்க வேண்டும். இதை குறித்து மேலதிக தகவல் கிடைக்கப்பெறும் போது மாமன்றத்தில் உங்கள் அனுமதியோடு உங்கள் மூலமாக தெரியப்படுத்தும் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு குழுக்களை நீங்கள் அமைக்கிறீர்கள். அதில் உச்சமாக இருக்கிற குழு என்பது அவை உரிமை குழு. ஏற்கனவே அவை உரிமை குழுவுக்கு உரிமை மீறல் என்ற அடிப்படையில் 2 கடிதங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட மாண்புமிகு பேரவைத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக நீக்கப்பட்ட பகுதிகளை திருத்தி வெளியிடுகிறது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூடுதல் தகவல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசு நிகழ்வை முடித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய தலைமையில உடனடியாக ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், பல்துறை வித்தகர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில இது குறித்து தீவிர நடவடிக்கை குறித்த ஒரு அவசர கூட்டம் நடைபெறுகிறத உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அவை உரிமை குழு என்பது ஒரு உச்ச அதிகாரம் படைத்தது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதில் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு கூட அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற குழு தான். ஆனால் 2 முறை நான் கொடுத்துருக்கிறேன், உரிமை மீறி இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் கடிதம் கொடுத்தேன். நீங்கள் குழு அமைத்த உடனேயே அதை பற்றி பரிசீலனை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த விதி, பேரவையினுடைய விதி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 225 எழுப்பப்பட்ட பிரச்சனை அவையும் உரிமை மீறியதாகவோ அல்லது அவையை அமைப்பதாகவோ இருந்து அவையின் தலையீடு அவசியம் என்பது பேரவைத்தில் கருதினால் அவ்வுரிமை மீறல் பிரச்சனையை உரிமை குழுவிற்கு அனுப்ப பெற வேண்டும் என்றோ அல்லது பேரவையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று உறுப்பினர்கள் யாரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை அனுமதிக்கலாம் என்று நீங்களே இந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எனவே உரிமை குழு அமைக்கிற பொழுது அமைக்கட்டும். இந்த வரிசையாக சொன்னா நீங்க நீக்கிறீங்க, இது வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிரிண்டர்ல இருக்கவங்க அதை பார்த்து கொண்டு அதை போடுவதில்லை, அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த யூடியூப் என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளம் என்ற பேரில் இந்த அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய மாண்புக்கு போகிறது. ஆனால் நான் மாண்புக்கு நம்முடைய பேரவைத்தில் கேட்க விரும்புவது, இந்த உரிமை குழு அமைக்கிறது முன்னால இந்த உரிமை எல்லாம் இங்கே நீங்களே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு விவாதித்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். எனவே இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினருடைய கருத்தை நான் நிச்சயமாக ஆய்வு செய்வேன்.